என்னது வெங்காயம் நறுக்கும்போது கண்ணுல தண்ணி வராம இருக்க வெங்காயத்தை இப்படித்தான் பண்ணணுமா? தக்காளி அழுகாமல் இருக்க தலைகீழா வைக்கணுமா? சமையலறையில் உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த 3 ரகசிய பேசிக்ஸ் டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நறுக்கும்போது கண்ணுல தண்ணியா கொட்டும். இனி கவலை வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தோட மேல் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சாதாரண தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அப்புறமா நறுக்கி பாருங்க. கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. வேலையும் ஈஸியா முடியும். அடுத்ததா வெங்காயம் நறுக்கின உடனே கைகள்ல ஒரு மாதிரி காரமான வெங்காய வாடை அடிக்கும். சோப் போட்டு கழுவினா கூட சில சமயம் போகாது. அதுக்கு கொஞ்சமா சமையல் உப்பு எடுத்து கைகள்ல நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா தண்ணியில கழுவுங்க. அந்த கார வாசனை உடனே காணாம போயிடும். இந்த மாதிரி செய்யும்போது அந்த வாடை எதுவுமே நம்ம கைகள்ல இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம ஜோதி ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ 3வது முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்ல இருந்து இந்த மாதிரி நிறைய தக்காளி வாங்கிட்டு வரும்போது அது சீக்கிரம் அழுகாமலும் சுருங்காமலும் இருக்கணும்னா அதை ஸ்டோர் பண்ணும்போது அதோட காம்பு பகுதி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி தலைகீழா அடுக்கி வைங்க. இதனால தக்காளிக்குள்ள காத்து போகாம ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காசும் வீணாகாது. இன்னைக்கு பார்த்த இந்த 3 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப புதுசாக இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.